الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما وتفهيما يا رب العالمين. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அத்தகையோனின் சாந்தியும் சமாதானமும் நமக்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து நபிமார்களின் மீதும், குறிப்பாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அடியொற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் இங்கு கூடியிருக்கும் குழும இருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமா என்ற உயரிய பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில், மேலும் ரமலானுடைய கடைசி இறுதி 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நம்மிடத்திலே வந்தது, ரமலான் நம்மை விட்டு சென்றது. ரமலான் வந்தது, ஆகையால் நான் பட்டினியாகவும் எதுவும் உண்ணாமலும் பருகாமலும் இருந்தேன். ரமலான் என்னை விட்டு சென்றது, நான் பழையபடி உண்ணவும் பருகவும் ஆரம்பித்து விட்டேன் என்று ரமலானை நாம் கடந்து விட்டு இருக்க முடியாது. ரமலான் நம்மிடத்திலே கண்ணியமிகு அல்லாஹ்வால் அருள்பாலிக்கப்பட்ட இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்தது. அழகான பயிற்சிகளையும் இபாதாத்துகளையும், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட நோன்புகளையும், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட பிற இபாதத்துக்குரிய விஷயங்களையும் நாம் இந்த ரமலானுடைய பெயரை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்ததற்கான காரணம், நாம் இந்த ரமலான் முழுக்க பேசிக் கொண்டிருப்பது ரமலான் தலை சிறந்த பயிற்சிக்கான ஒரு களமாய் நம்மிடத்திலே வந்தது என்பதுதான். இந்த ரமலானினூடாக நாம் இந்த ரமலானில் இபாதத்துகளுக்கான பயிற்சிகளையும், மேலும் நல்ல விஷயங்களில் நாம் விரைந்து செயல்படக்கூடியதற்கான செயல்பாடுகளையும் நாம் இந்த ரமலானிலே பயிற்சி எடுத்தோம். அல்லாஹ் அதற்கு ஏற்பார் போல இந்த ரமலானில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கும், நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகளுக்கும் நாம் பல மடங்குகளாக நாம் அதை நன்மைகளாக மாற்றி தருவோம் என்று அல்லாஹ் தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாக்களித்தான். அதை மட்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படியே இருந்து விடவில்லை. அதற்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ரமலானிலே அருள்பாலிக்கப்பட்ட இரவு, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய சங்கைமிகு இரவு ஒன்று உள்ளது. அது என்னைக்கு, அது எந்த இரவு என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அதை மறைத்து விட்டான். ஆனால் சில இடையான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த அருள்பாலிக்கப்பட்ட இந்த இரவு இருக்கிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய மாட்சிமை மிக்க இரவு மறைந்துள்ளது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானினுடைய கடைசி 10 இபாதத்தை குறித்து சொல்லி காட்டும் பொழுது இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. மற்ற நாட்களை விட ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ரமலானின் கடைசி 10 நாட்கள் முடிந்தவரை இரவினுடைய நேரங்களில் விடுத்தும் பகலுடைய நேரத்திலே நோன்புகளை நோற்றும் மிக அதிகமான இபாதத்துகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இந்த 10 நாட்களில் நம்முடைய செயல்பாடுகள் ஆக வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ் இந்த ரமலானில் தான் நாம் முன்னால் கூறியது போல லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ரை வழங்கியதன் நோக்கமே இந்த மனித சமுதாயம் மிக அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும், மிக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் இந்த ரமலானிலே அதிகப்படியான நன்மைகளை தந்தும் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை நாம் மறைத்து வைத்தும் இருக்கிறோம் என்பதாக குர்ஆன் நம்மிடத்திலே சொல்லி காட்டுகிறது. முந்தைய வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் நாம் வரலாறுகளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், முந்தைய வேதக்காரர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வயோதுகளை அவர்களுடைய வயதை மிக நீளமாக ஆக்கி வைத்திருந்தான். ஆனால் இந்த அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் வயதை குறைத்துதான் வைத்திருக்கிறான். ஆக வயதை குறைத்திருக்கின்ற காரணத்தால் எல்லா சமுதாயத்தையும் விட அஹ்லுல் குர்ஆன் பின்தங்கிவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக ரமலானையும் இந்த ரமலானில் லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் ஆக்கி தந்து நம்மவர்களை அதிகமான நன்மைகளை அறுவடை செய்த நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானும் லைலத்துல் கத்ரும் நம்மிடத்திலே வருடம் வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. லைலத்துல் கத்ருடைய இரவில் வணங்கினால் அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் அல்லாஹ் திருமறையில் கூறியது போல கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்கிய வணக்கசாலியாக அவன் ஆவான் என்று அல் குர்ஆன் நம்மிடத்திலே உபதேசம் செய்து காட்டுகிறது. கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 3 வாரங்கள் அவன் நின்று வணங்கிய வணக்கசாலியாக ஒரு அடியான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொண்டால் அவன் ஆவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சகோதரர்கள். ஆக இந்த லைலத்துல் கத்ர் வரக்கூடிய இந்த ரமலானுடைய கடைசி 10 தான் பொதிந்திருக்கிறது. அந்த மாட்சிமை மிக்க கண்ணியமிக்க 3 இரவுகளை கடந்து விட்டோம். மீதமுள்ள 7 இரவுகளை நாம் உயிரோட்டமுள்ள இரவுகளாகவும் வணக்கங்களை அதிகமாக அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத் செய்யக்கூடிய இரவுகளாகவும் நாம் இந்த இரவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரமலானின் இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நபிமொழிகளிலே தெள்ளத் தெளிவாக பதிவிடப்பட்டுள்ளது சகோதரர்களே. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாகிர் மின் ரமதான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடுபவர்களாக கடைசி 10 நாட்களில் பள்ளிவாசலில் தங்கி ஏத்திகாப் என்று சொல்லக்கூடிய அமலில் ஈடுபடுவார்கள் என்று ஹதீஸ்கள் நம்மிடத்திலே தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது சகோதரர்களே. இதா தகலல் அஷ்ரு ஷத்த மிஅஸரஹு வஅஹ்யா லைலஹு வஅய்கத அஹ்லஹு. ரமலானின் இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை அறவே நிறுத்தி விடுவார்கள் என்று நபிமொழிகள் நம்மிடத்திலே சொல்லி காட்டுகிறது. மேலும் இந்த இரவுகளிலே அதிகமாக வழிபாடு செய்பவர்களாகவும் விழித்து இறைவனை திக்ருகளை செய்பவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நபிமொழிகள் நம்மிடத்திலே எடுத்து கூறுகிறது சகோதரர்களே. லைலத்துல் கத்ருடைய இரவில் வானவர்களுடைய பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்படுகிறது. அறிஞர் பெருமக்கள் இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள், லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு நெருக்கடியான இரவு என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவ்வளவு பெருங்கூட்டத்தை, மலக்குகளுடைய கூட்டத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான் என்பதாக அல் குர்ஆன் நம்மிடத்தில் எடுத்து சொல்கிறது சோழர்களே. மேலும் இந்த இரவை அல்லாஹ் சலாம் என்று சொல்லி காட்டுகிறான். சலாம் என்று சொன்னால் விசேஷமான இரவு, பாதுகாப்பான இரவு என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த லைலத்துல் கத்ரை குறித்து சொல்லி காட்டுகிறான் சோழர்களே. இந்த இரவினுடைய மற்றொரு சிறப்பு, அல்லாஹ் நமது விதியில் முடிவு செய்த விஷயங்களை வானவர்களிடம் அறிவிக்கக்கூடிய இரவாக இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எப்படி நோன்பை நோற்றால் முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமோ அதே போன்று வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்தவராக வணக்கத்தில் ஈடுபடுகிறாரோ அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்து சொல்லியிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆக இந்த லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய இந்த தினங்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் விழித்து இரவு நேரங்களில் அவனுடைய மக்ஃபிரத்தை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாகவும் அவனுடைய ரஹ்மத்தை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாகவும், மேலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறது போல இத்கும் மினன் நீரான், நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த இரவுகளில் நம்முடைய இபாதத்துகளை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மேலதிகமாக இந்த இரவுகளில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவம் மன்னிப்பிற்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹ்வே, நிச்சயமாக நீதான் மன்னிப்பவன், மன்னிப்பை நீதான் விரும்புகிறாய் ரப்பே, ஆகவே என்னையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடக்கூடியவர்களாக நாம் இந்த இரவுகளில் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுவதற்கும் அல்லாஹ்விடத்திலே வணக்கத்திலே ஈடுபடுவதற்கும் ஒருபோதும் ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு உண்மையான இறையடியான் வெட்கப்பட மாட்டான், சோம்பேறிப்பட மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய இறுதி பத்தியை நாம் அடைந்து விட்டோம். கிட்டத்தட்ட 3 இரவுகள் கடந்து விட்டது. இந்த 3 இரவுகளும் அல்லாஹ்விடத்திலே எப்பேற்பட்ட இபாதத்துகளையும் எப்பேற்பட்ட துஆக்களையும் எப்பேற்பட்ட திக்ருகளையும் நாம் இறைவனிடத்திலே முன்னிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதனை நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கண்ணியமிகு நாட்களில் நாம் அதிகமாக நன்மையின்பால் செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். நாம் நம்முடைய குடும்பத்தாரிடத்திலே பேசாமலும் அவர்களிடத்திலே உறவை முறித்தவர்களாக இருந்திருப்போம். இந்த கண்ணியமிகு நாட்களில் அவர்களிடத்திலே சென்று நாம் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களிடத்திலே சென்று நாம் நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்பவர்களாக நாம் ஆக வேண்டும் சோழர்களே.
முடிந்தால் இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக நாம் பள்ளிவாசல்களிலே இத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமலை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் இந்த மீதமுள்ள ஒற்றைப்படை இரவுகளிலும் மீதமுள்ள இந்த இறுதி 10 நாட்களிலும் அல்லாஹ்விடத்திலே எப்படி நாம் இபாதத்துகளை நாம் செய்ய போகிறோம் என்று பட்டியலிட்டு நாம் நம்முடைய இரவுகளை கழிக்கக்கூடியவர்களாக, மீதி இரவுகளை கழிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். சோர்களே, அதிகமான இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுபவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று நாம் அதிகமாக இரவு நேரங்களிலே கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகைகளில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதே போன்று முழுவதாக 10 நாட்கள் இத்திகாஃப் இருக்காவிட்டாலும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் பள்ளிவாசலில் சென்று நாம் இத்திகாஃபுடைய நியத் செய்து நாம் பள்ளிவாசலிலே தங்குபவர்களாக ஆக வேண்டும். சோர்களே, அதற்கடுத்ததாக இந்த நோன்புகளை எல்லாம் நிறைவேற்றியதற்கு பின்னர் ரமலான் ஈதுல் ஃபித்ர் தொழக்கூடிய அந்த நாளில் நாம் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ராவை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய இத்திகாஃபை குறித்து இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள். மன் இஅ்தகஃப ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இத்திகாஃப் இருக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் இஅ்தகஃப அஷரன் ஃபீ ரமதான் உதில் நபி பிஹஜ்ஜத்தைன் வ உம்ரத்தைன். யார் இந்த ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பாரோ அவர் 2 ஹஜ்ஜை செய்தவராகவும் 2 உம்ராக்களை நிறைவேற்றியவராகவும் அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெறுபவராக அவர் ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் எத்தனை ரமதானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாட்களில் பெற்றார்களோ ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களும் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் 10 நாட்களுடைய மரணம் வரை இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள் நம்மிடத்திலே பதிவிடப்பட்டு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இஅ்திகாஃபுடைய விஷயம் இன்றைய மக்களில் பெரும்பான்மையாக இது ஒரு பெரிய நன்மையாக கருதப்படாமல் ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒருவரும் இல்லாத ஒரு அவல நிலை இன்றைய மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, எல்லோருக்கும் பணிகள் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடமையாக்கப்பட்ட இந்த சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லக்கூடிய இந்த இஅ்திகாஃபை ஒருவரும் செய்வதற்கு முன் வராத ஒரு சமுதாயமாக இன்றைய சமுதாயம் மிக அதிகமான பிஸி ஷெட்யூலில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய கடமை நாம் இஅ்திகாஃபிற்காக வேண்டி ஒருவரை வருடா வருடம் நம்முடைய மஹல்லாவில் அவரை நியமிக்க வேண்டும். அவருக்கான வேண்டி உணவுகளை நாம் தயார் செய்து அவருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய அத்தியாவசிய தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாம் இந்த வருடம் முதல் அடுத்த வருடம் நம்முடைய பள்ளியில் யார் இஅ்திகாஃப் இருக்க போகிறார்கள் என்று நாமே முன் வந்து இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் எத்தனை ரமலான்களை பெற்றிருக்கிறார்களோ அத்தனை ரமலானும் கடைசி 10 அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவிடப்பட்டுள்ளது. ஆக நாம் இந்த இஅ்திகாஃபில் எப்பேற்பட்ட கவனத்தை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நபர்கள் நம்முடைய மஹல்லானுடைய பள்ளிகளில் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தங்கி லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை எத்தனை நபர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய இனி வரக்கூடிய காலங்களில் மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களிலாவது நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு நாளோ அல்லது ஓர் இரவோ அல்லது ஒரு பகலோ பள்ளிவாசலில் வந்து தங்கி நல்லமல்களை செய்பவர்களாக நாம் ஆக வேண்டும். சோழர்கள், அடுத்ததாக நாம் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பன்று செய்யக்கூடிய தர்மத்தை குறித்து சில விஷயங்களை சொல்லி இந்த அவையை நிறைவு செய்கிறேன். ஃபித்ரா என்னும் தர்மத்தை முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் உட்பட
அனைவரும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது கடமையாக இருக்கிறது. ஃபித்ரா எப்போது நிறைவேற்ற வேண்டும்? வஅமர பிஹா அன் துஅத்தி قبل خروج الناس الى الصلاه. ஃபித்ராவை தொழுகைக்காக மக்கள் வெளியே செல்வதற்கு முன்னர், ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை நிறைவேற்றி செல்வதற்கு முன்னர் இந்த ஃபித்ராவை ஏழைகளுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த ஃபித்ரா எப்படி அளவிடப்படும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று பேரித்தம் பழங்கள் அல்லது கோதுமை அல்லது அரிசி அல்லது அதனுடைய கிரயத்தை நாம் ஏழைகளுக்காக வேண்டி நாம் கொடுத்து விட வேண்டும். இரண்டு காரணங்களுக்காக வேண்டி ஏன் ஃபித்ரா கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் இருக்கிறார். இரண்டு காரணங்களுக்காக வேண்டி ஃபித்ரா கொடுக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, நோன்பாளிகளிடம் ஏற்பட்ட வீணான செயல்களுக்கும் வீணான காரியங்களுக்கும் பகரமாக இந்த ஃபித்ரா ஒரு நோன்பாளியிடமிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. மற்றொன்று, ஏழைகளுக்கும் அன்றைய நாளில் உணவுகள் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த தர்மம் ஏழைகளுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது சகோதரர்கள். ஆக இந்த ஏத்திகாப் என்று சொல்லக்கூடிய அமலையும் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபித்ரா என்ற தர்மத்தையும் நாம் இனி வரக்கூடிய மீதமுள்ள 7 நாட்களில் நாம் நம்மால் இயன்ற அளவு யார் ஜகாத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் சகோதரர்கள். ஆக நம்முடைய இந்த ரமலானுடைய கடைசி இறுதி 10 இருக்கக்கூடிய மீதமுள்ள 7 நாட்களை நம்முடைய இபாதத்துகள் நிறைந்த நாட்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மானிடம் நாம் இந்த ரமலானில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுபவர்களாகவும் மக்ஃபிரத்துகளை தேடக்கூடியவர்களாகவும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் நம்மை அதை அவனிடத்திலே பிரார்த்தனையாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லக்கும் ஃபில் குர்ஆனில் ஹதீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. نستغفر الله لي ولكم ولسائر المسلمين إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وعلى الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم أجمعين وعلى أزواج النبي أمهات المؤمنين وعلى سائر الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أعلى وأكبر والله يعلم ما تصنعون.
وأقيموا الصلاة.